ப்ளீஸ் வருண், உனக்கு தெரியுமா உன்னையே நல்லா? நீ அடுத்ததான் என்ன பண்ண போறன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு இன்னொரு வருஷம் இருக்கு. இன்ஜினியரிங் படிக்கிறதுல விஷயமே தானே. எக்ஸ்ட்ரா இயர் டைம் வேஸ்ட் பண்ணலாம், ஏதாவது செட் ஆகிடும் அதுக்குள்ள. ஆனால் நீ முடிச்சுட்டு உட்காந்துருக்க நித்யா, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். அதான் சொன்னேன். எனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கே தெரில. ஆக்சுவலி எனக்கு தெரியும் ஒரே ஒரு விஷயம். நீ உன்னை பார்க்கணும், உன் கூட இருக்கணும் டெய்லி, அவ்வளோதான் என் மனசில் எப்போதுமே. அது விட்டால் வேறு எதுவுமே இல்லை. அதுதான் உண்மை. எடின்பர்கில் எடின்பர்க் சொல்லு. ஓகே, எடின்பர்க். ஸ்காட்லாந்து பக்கத்தில். லண்டன். உங்கள் அப்பாவுக்கு அவரோட 3 பொண்ணுங்களை பார்த்துக்க பாடி கார்டு எதுவும் தேவையில்லையா? நான் வரனே. வித்யாக்கா மட்டும் வரலன்னா எப்படியாவது உனக்கு கூட்டிகிட்டு போயிருப்பேனா? சத்தியமா எவ்வளோ யோசிச்சேன் தெரியுமா? அவள் இருக்கும்போது கஷ்டம் சந்திக்கவே முடியாது. அவளுக்கு தெரிஞ்சு போயிடு வேற. I'll miss you வருண். என்ன பண்ண போகிறேனே தெரில. அப்போ சீக்கிரம் திரும்ப வந்துடு. இல்லைன்னு ஒன்று பண்ணுறியா? என் ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா, எடின்பர்கில். அவகிட்ட சொல்லிடுறியா இங்கே ஒருத்தன் அவள் இல்லாமல் காலியாக வரான்னு? அவ்வளோ சீக்கிரம் திரும்பி வர சொல்லு. சொல்கிறேன். அவ்வளோ சீக்கிரமாக அங்கேருந்து அனுப்புகிறேன் உங்ககிட்ட. மூணு மாதம் இல்லாமல் 5வது நாள் இப்படி தான்னா 75வது நாள் எப்படி இருக்கும் தெரியும். உயிர் இல்லாமல் இருக்கும். எல்லாமே அப்படி தான் இருந்தது. ஆனால் எனக்கு எதுவுமே அப்படி இல்லை. அவளை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு எல்லாத்துலேயும் இறங்கினேன், முடியல. சுடிதார் சாயம் போனால் தான் பேண்ட் ஷர்ட்லாம் உன் கண்ணுக்கு தெரியுது இல்லை? என்னடா அவள் ஊரில் இல்லைன்னா தான் நான்லாம் உனக்கு ஃப்ரெண்டு இல்லை. லவ்வு சோறு போடாதரா, ஆனால் நட்பு மட்டன் பிரியாணி டைமிங்கில் வச்சாம்பர் சாப்பிடு. மறுபடியும் அடி வயிற்றுல அதே ஃபீலிங். அவள் இல்லைங்கிற ஃபீலிங். முதல் நாள் இருந்ததுல அந்த ஃபீலிங் பயங்கரமாக மிஸ் பண்ணுறேன்டா அவளை. திரும்ப வர வரைக்கும் இப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னடா பண்ணுறது மச்சான்? அட்ஜஸ்ட் பண்ணு மச்சான். அவனுக்கு 1008 பிரச்சனை. கரண்ட் பில் காசுட்டு தண்ணி அடிச்சிட்டேன். நாளைக்கு கட்டலைன்னா ஃபியூஸ் பிடிங்கிடுவாங்க. அதை பற்றியெல்லாம் உனக்கு என்ன? இதானே முக்கியம். ஆமாம், நம்ம 2 பேரும் மீட் பண்ணதுக்கப்புறம் நான் போயிடுறேன்ல, அப்போ உனக்கு இந்த மாதிரிலாம் ஒரு ஃபீலிங் இல்லைல்ல? கொஞ்சம் கூட இல்லை மச்சான். அப்படி தான் இருக்கணும். அவகிட்ட மட்டும்தான் அந்த அடி வயிறலாம். ஆமாம், லவ் பண்ணுறவெல்லாம் இதயத்தை தான் ஃபீல் பண்ணுவான். நீ என்ன கொஞ்சம் கீழே இறங்கி அடியில் ஃபீல் பண்ணுற? இதயம் வயிற்றுக்கு வந்துருச்சா? டேய் டேய் கீதா, நம்ம பையனுக்கு ஒரு நல்ல காஃபி போடுமா? காலையில் 8 மணிக்கெல்லாம் எழுச்சி வந்து தருப்பாரு. என்னடா காலங்காத்தால? புஷ்பா ஆண்டிப்பா. புஷ்பா ஆண்டியா? புஷ்பா ஆண்டி 8 மணிக்கு சுப்பிரபாதம். அவங்களுக்கு லேட்டு. எனக்கு அது ரொம்ப சீக்கிரம் ஆயிடுச்சு. ரொம்ப நல்ல விஷயம். சுப்பிரபாதம் கேட்டு எழுந்திருக்கே. டோன்ட் கம்ப்ளைண்ட். பல்வழக்கில் இல்லை மா, குளிச்சிட்டமா? பார்த்தா தெரியலையா? பரவாயில்ல. என்னப்பா எங்க இன்டர்வியூ? இன்னொன்னா சண்டே வேற. 295 சொல்யூஷன்ஸ்லேருந்து தூக்கிட்டாங்களா? உன ஒரு 1.5 வருஷம் வச்சு மேய்க்கும் போதே தெரிஞ்சதுடா. அதனாலடா இன்னைக்கு அவனுக்கு ஒரு முக்கியமான இன்டர்வியூ. ஐயோ இதுல எத்தனை ரவுண்டு போற? பொண்ணு வேற உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லணும். உனக்கு தெரிஞ்ச பொண்ணா பாரு, அதுதான் உனக்கு பெஸ்ட்டு. தெரிஞ்ச மாதிரி தான்டா. டேய் சொல்லவே இல்லை. இதெல்லாம் எப்படா நடந்தது? நீ வர இல்ல? என்னது? சான்ஸே இல்லை. ஹரிஷ் நல்லவன், நல்ல வேலை. நல்லவன் தான்.
ஆ அது இதுன்னு சொல்லி போய் சொல்லிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் பக்கத்தில் உட்காந்து கேட்க முடியாது. அது மட்டும் இல்லை, என்னை இவனை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் என்ன திரும்பி பார்த்துட்டாங்கன்னா தப்பாண்டா விட்றா அவனை. ஹாய். எங்கடா எல்லாரும் வந்துட்டாங்கல்ல? அப்போட ஸ்கூட்டர் கீழே பார்த்தா ரொம்ப நேரம் ஆச்சு வந்து. எல்லாம் ரூமில் இருக்காங்க. சம்திங் ராங். போடா. டேய் என்னடா? டேய் டேய் இன்னும் 16 ரவுண்ட் இருக்குல்ல? என்னடா? அப்புறம் உன் மாமனார் என்ன சொல்றாரு? மார்க் ஷீட்லாம் கேட்டாரா? டேய் தெரிஞ்ச பொண்ணு தானடா சொன்னேன், அப்புறம் என்னாச்சு? ஏன் தப்புடா. என் கூட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற பொண்ணு. நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. அவளுக்கு என்ன? அம்மா கிட்ட சொன்னேன். நான் தான் அப்பா கிட்ட வீட்டுக்கு போய் கேட்கலான்னு சொன்னேன். எந்த பிரச்சனையுமே இருக்காதுன்னு தான் நினச்சேன். நான் யோசிக்கல அவங்க வீட்டில் எப்படி நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்ப்பாங்க, என்ன எதுவுமே யோசிக்கல. அவளை விட 20,000 ரூபாய் அதிகமாக வாங்குறேன்டா. அவளை பற்றி கூட நான் வருத்தப்படல. இந்த வீட்டையும் உங்கள் எல்லாரையும் சொந்தமாக நினச்சி வர பொண்ணு தான்டா எனக்கு வேணும். அவள் அதை சொல்லியிருக்கணும், சொல்லலை. அவன் எனக்கு வேணாடா. அப்பாவை வருத்தப்பட வச்சுட்டேன். அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குடா எனக்கு. நான் ஸ்மார்ட்லாம் இல்லைடா. இதுக்கு மேலே ஒரு பெரிய வேலைலாம் இருக்காதுன்னு எனக்கு தெரியும். இந்த வீட்டில் எல்லாமே என்னால் சரி பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் அவருக்கு என்னால் எந்த கஷ்டமும் வரக்கூடாதுன்னு நினச்சேன். இன்னைக்கு அவரை வருத்தப்பட வச்சுட்டேன். டேய் நீ என்ன அப்பாவுக்கு உயிர்றா, உனக்கு தெரியும்ல? தப்பாயிடுச்சுடா. நான் செய்ய வேண்டியதெல்லாம் நீயும் அப்பாவும் அப்பாவுக்கு செய்வீங்கல்ல? சி பைத்தியமாய் பேசாத. ஒன்றும் ஆகலை, ஒன்றும் ஆகலை. மா ஒன்றும் இல்லைல்ல? நான் ஓகேடா, எனக்கு ஒன்றும் இல்லை. ஹரிஷ் தான் பயங்கர அப்செட் ஆயிட்டான். எங்களால் அவனுக்கு அவமானம். யூஸ்வலாக ஒன்றும் சொல்ல மாட்டார், ஆனால் இன்னைக்கு முதல் தடவை அவரால் தான். நான் இன்னும் நல்ல பொசிஷனில் இருந்திருந்தா இப்படி பேசியிருக்க மாட்டாங்க. ஹரிஷ் வருத்தப்பட்டிருக்க வேண்டான்னு சொன்னார். கொஞ்சம் போய் பேசேன். அப்பாவோட கொஞ்சம் போய் பேசுறியா? எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ரொம்ப இளக்காரமாக பேசிட்டாங்க. எனக்கு கூட பயங்கர கோவம் வந்தது, ஆனால் நான் ஒன்றும் பேசல. அப்பாவோட கொஞ்சம் போய் பேசுறியா? வா வருண், உட்கார். சொல்லு, உங்க அம்மா அனுப்பிச்சாங்களா? உங்களை பார்த்துக்க நான் இருக்கேன்டா. என்னை பற்றி கவலைப்படாத. இன்னைக்கு நடந்தது மறந்துருங்கப்பா. அவங்க யார் உங்களை? இன்னைக்கு என்னடா ஆச்சு அப்படி? அவங்க என்ன அப்படி தப்பாக சொல்லிட்டாங்க? அவங்க பொண்ணு மேலே இருக்கிற அக்கறையில் அவங்க அப்படி சொல்கிறாங்க. வெல், தே ஆர் என்டைட்டில்ட் டு தேர் ஒப்பீனியன். இதை விட ஒரு நல்ல வேலையில் இருக்கிற மாப்பிள்ளை வேணும்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அதை தவிர 3 பசங்க இருக்கிற அந்த ஃப்ளாட்டில் அவங்க பொண்ணு வந்து எப்படி இருக்க முடியும்னு கேட்டாங்க. கரெக்ட் தானே? இதில் அவங்க மேலே கோவப்பட்டு என்ன பிரயோஜனம்? ஆனால் அதுக்காக நான் என்ன குறைவாக இட போட போகிறதில்ல, புரியுதா?
ஐ ஆம் ஹூ ஐ ஆம். 3 பசங்களை நல்லவங்கள வளர்த்துருக்கேன். அந்த ரெண்டு பெருமை பேரும் என்ன எனக்கு பேசிட்டு போதுடா. இருக்கீங்க? சாப்பிடலாமா? இவ்வளவுதான் என்னால இன்னும் சிங்கப்பூர் கூட்டிட்டு போக முடியல. ஷோ, யாருக்கு வேணும் சிங்கப்பூர்? அதை சொல்லிதான் அவளை கல்யாணமே பண்ணிக்கிட்டேன். ம். நம்பாத அவரை, நம்பாத. வருண், ஹரிஷ் ஏதாவது வருத்தப்பட்டுட்டு உட்காந்துருக்க போறான். பாவம். போ, அவன்கிட்ட போய் ஏதாவது பேசு. ஏய், எல்லாரும் சாப்பிடுவாங்க. ஹரிஷ் அப்பா அம்மா 3 பேரும் ஒருத்தர் வருத்தப்படக்கூடாதுன்னு, நான் வருத்தப்படக்கூடாதுன்னு அழகாக பேசினாங்க. அவங்களால தான் எல்லாமே, அவங்க தான் எல்லாமே. நான் உங்களுக்காக என்ன செஞ்சுருக்கேன்? இது வரைக்கும் ஒன்றுமே இல்லை. அப்பா, இந்த வீட்டில் 10 வருஷமாக எதுவுமே மாறலன்னு நான் இப்போ வரைக்கும் கவனிக்கலைன்னா அது உங்களால். டைனிங் டேபிள் காலு கீழே இருக்கிற கொத்து பேப்பர் அப்படியே தான் இருக்குது. சோஃபா, ஸ்கூட்டர் எல்லாம் அப்படியே. ஹரிஷ், இது என்கிட்ட இருந்து உனக்காக, நம்ம எதிர்காலத்துக்காக. MBA நல்லா படி. நீ தான் எங்களுக்கு வழிகாட்டி. அப்பா.